ஜிஆர்டி ஜுவல்லரி வழங்கும் கோலம் கோலாகலம் மகளிர்களுக்கான கோல போட்டி. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். சொல்கிறது நான் தான் உங்கள் நண்பன் விஜயஹரி. ஸோ நம்ம இப்போ ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வந்திருக்கிறோம். நம்ம தெற்கலங்கத்தில் இருக்கக்கூடிய ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் கோலம் கோலாகலம் அப்படிங்கிற சீசன் 6 உடைய வின்னர்ஸ்க்கான பரிசளிப்பு விழாவில் தான் இருக்கிறோம். ஸோ யாரெல்லாம் பரிசு வாங்க போகிறாங்க அப்படின்ட்டு உங்களோட நானும் ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்கேன். வாங்க உள்ளார போய் பார்க்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து தனியாக வரல. ஸோ எங்களுடைய என்டையர் டீமோட வந்திருக்கிறேன், ராயல் நெட்வொர்க்ஸோட வந்திருக்கிறேன். ஸோ உள்ளார எல்லாருக்கும் வந்து ராயல் நெட்வொர்க் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வருக எல்லாரையும் நாங்கள் வரவேற்கிறோம். ஹாப்பி மார்னிங் மேம் எல்லாருக்கும். கோலம் கோலாகலம் சீசன் 6 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கோலம் கோலாகலம் சீசன் 6 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மேம். எல்லாருமே அட்டன் பண்ணி சூப்பராக பங்கேற்று நல்ல வெற்றி பெற்றிருக்கீங்க. எங்கள் ஜிஆர்டி சார்பாக உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் கோலம் கோலாகலம் சீசன் 6 வின்னர்ஸ்க்கு பரிசளிப்பு விழாவில் தான் இருக்கிறோம். ஸோ இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம பரிசளிப்பு விழா நேரம் வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் யார் பரிசு வாங்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிதா அவர்களை வந்து மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ பரிசளிப்பு விழாவில் கலந்துக்கிட்டு அவங்க அழகாக வந்து கோலம் போட்டாங்க. ஸோ அது ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலத்தோடு சேர்த்து அவங்க வரைஞ்ச கோலத்தையும் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம் நினைக்கிறேன். ஸோ ரொம்பவே இனிஷியேட்டிவ் சூப்பராக இருக்குது. ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுத்துடலாமா அவங்களுக்கு? கோலம் கோலாகலம் சீசன் 6 வின்னருடைய நெக்ஸ்ட் வின்னருக்கு நம்ம பரிசு கொடுக்க போகிறோம். யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வைஷ்ணவி அவங்கள மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இயற்கை காட்சிகளை அப்படி பிம்பமாக அப்படி அழகாக வரைஞ்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு என்டையர் டீம் சார்பாக நாங்கள் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுத்துடலாமா? ஸோ சூப்பராக அழகாக கோலம் போட்டிருக்காங்க, ரொம்ப நன்றி. ஸோ உங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வரைஞ்ச அழகான மயில் கோலத்தோடு அப்படியே அழகாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பரிசு. ஸோ ரொம்ப நன்றி. எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வித்தியாசமாக வந்து ஒரு பெண் வந்து அழகாக வந்து கோலம் போடுற மாதிரி வரைஞ்சிருக்கிறாங்க. ஸோ சூப்பரான இனிஷியேட்டிவில் வரைஞ்சிருக்காங்க. ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ. ஒன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பெரிய அப்ளாஸ் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்டு தானே அவங்க. ஸோ அடுத்ததாக பரிசு வாங்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமா மகேஸ்வரி. அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக ஒரு ரங்கோலி போட்டிருக்காங்க. அண்ட் சென்டரில் வந்து ஏதோ ஒரு இலை மாதிரி வரைஞ்சிருக்காங்க. ரொம்ப நன்றி மேம், வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அங்கே ஃபோட்டோ பாருங்கள். தேங்க்யூ மேம், ஒன்ஸ் அகெயின் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ கயல்விக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுத்துடலாம். பேர் அழகாக இருக்குது. ஸோ அவங்க சார்பாக அவங்களுடைய வீட்டில் உள்ளவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ அழகாக வந்து ரங்கோலி போட்டிருக்காங்க. தேங்க்யூ சார் அண்ட் தேங்க்யூ மேம். அந்த வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பெரிய கைத்தட்டல் கொடுத்துருங்க. நீலாவதி ஓகே, திட்டையிலேருந்து வந்திருக்காங்க. நீலாவதி அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். அத்தையும் அவங்களும் சேர்ந்து அந்த கோலம் வரைஞ்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரொம்பவே சந்தோஷம். ஸோ வந்து அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதுக்கும் வின்னர் ஆகிறதுக்கு நாங்கள் விஷ் பண்ணிக்கிறோம். ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ. ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகான ஒரு மயில் வந்து ரங்கோலியாக ஒரு வரைஞ்சிருக்காங்க. ஸோ என்டையர் டீம் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். அண்ட் பெரிய கை தட்டல்களை கொடுத்துடலாமா? தேங்க்யூ மேம். ஓகே, நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸுடைய கோலம் கோலாலம் சீசன் 6 வின்னர்ஸ்க்கு பரிசளிப்பு விழா முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்ததான் நம்மள்கிட்ட வந்து ஸ்டோருடைய மேனேஜர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸுடைய தஞ்சாவூர் பிரான்ச்சுடைய வீரன் அவர்கள் இருக்காங்க. அவங்கள்ட்ட 2 வார்த்தைகள் பேசலாம். சார், உங்களுடைய வார்த்தைகள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் நமஸ்காரம்.
இந்த ஜிஆர்டி அந்த கோலம் கோலங்கள் போட்டி 6th செஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம். ஏன்னா இப்போ கோலங்கிறது எல்லாருமே மறந்துட்டோம். பட் இந்த காலத்துலேயே நீங்கள் கோலம் சூப்பராக எக்ஸலண்ட்டாக இந்த காலையில் ஏர்லி மார்னிங் வந்து பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. இதே மாதிரி எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தெரிவிக்கணும். உங்களுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு தெரிவிக்கணுமோ கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம். எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் மேனேஜ்மெண்ட்டு நல்லபடியான சப்போர்ட் பண்ணுது. எங்கள் மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஷிப் பண்ணுறாங்க, எல்லாமே உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதேமாதிரி நம்ம ஹாஸ்டல்ஸ் வந்து பாய்ஸ் ஹாஸ்டல் சென்னையில் இருக்குது. அதாவது நம்ம வந்து புவர் பீப்புள்ஸ் வந்து நம்ம வந்து அந்த இடத்துல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்ம ஹாஸ்டலில் பண்ணியிருக்கோம். நமக்கு அந்த QR கோடு கூட நம்ம ஆன்லைன் வைஸ் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யார் இருந்தாலும், உங்களோட பசங்க உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யார் இருந்தாலும் அந்த எஜுகேஷன் அலவன்ஸஸ் QR கோட் ஸ்கேன் பண்ணி எலிஜிபிள் ஸ்டாஃபுக்கு நம்ம எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். அதை தயவுசெய்து எல்லாருமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எங்கள் மேனேஜ்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நிர்வாகத்தில் ஒரு ஃபேமிலி வந்து டெவலப் ஆகுனா ஒரு ஃபேமிலி நல்லபடியாக ஸ்டூடெண்ட் வந்து நல்லபடியாக எஜுகேஷன் பண்ணணும். அந்த எஜுகேஷனையும் வேலைவாய்ப்பையும் கிரியேட் பண்ணி கொடுக்குறது தான் எங்களோட மேனேஜ்மெண்ட்டோட ஒரு தாரக மந்திரம் எங்கள் ஐயா பண்ணியிருக்காங்க. அதையும் கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணி நல்லபடியான ஒரு சப்போர்ட்டை எங்களுக்கு தயவுசெய்து கொடுங்க. தேங்க்யூ சார். ஸோ ரொம்ப நன்றி சார். வந்து ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வந்து சமுதாய நோக்கத்தோடையும் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு அழகாக இனிஷியேட்டிவாக சொன்னாங்க. ரொம்ப நன்றி. ஸோ இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். நெக்ஸ்ட் இயரும் நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் அண்ட் ஜிஆர்டியில் ஜுவல்ஸ் வாங்கி உங்களுடைய செல்வ வளமும் பெருகணும் அப்படின்னு என்டையர் டீம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இன்னொரு நிகழ்ச்சி உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். அண்டில் பாய் ஃப்ரம் ஹரி அண்ட் என்டையர் டீம் ஆஃப் ராயல் நெட்வொர்க். பை டேக் கேர். நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸுடைய கோலம் கோலாகலம் சீசன் 6 வின்னர் கிட்ட தான் நம்ம பேச போகிறோம். வாங்க போய் பேசலாம். என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதையும் கேட்கலாம். வாங்க. உங்கள் பேர் என்ன? தனஸ்ரீ. தனஸ்ரீ, தஞ்சாவூரா? நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? மாரியம்மன் கோவில். மாரியம்மன் கோயிலேருந்து வரீங்களா? ஏன் பயந்து பேசுகிறீங்க? அப்படிலாம் இல்லையா? சரி, ஓகே. சரி சொல்லுங்கள், இந்த போட்டி வந்து உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது? வந்து சொன்னாங்க வந்து இந்த மாதிரி போட்டி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் முன்னாடி வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு காலையில் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பார்த்துட்டு போனாங்க. அப்போயும் என்கிட்ட கேட்டாங்க எப்படி இதெல்லாம் ஜிஆர்டி பற்றி கேட்டாங்க, சொன்னாங்க. ஓகே, சரி. இந்த கோலம் வந்து நீங்கள் என்ன மாதிரி கோலம் போட்டிங்க? இந்த கோலம் யார், நீங்கள் போட்டிங்களா இல்லை அம்மா போட்டாங்களா? நான் போடலை, எங்கள் அக்கா போட்டாங்க கோலம். வந்து அது வந்து ஒரு பொண்ணு வந்து உட்காந்துருக்க மாதிரி ஒரு கோலம் போட்டாங்க. சரி, ஓகே. அப்போனா இந்த கோலத்துக்கான ஃபுல் கிரெடிட்ஸ் அக்காவுக்கு கொடுத்துடலாம். அப்போனா அக்காவோட பேர் திவ்யதாரணி. ஓகே, திவ்யதாரணிக்கு ஸ்பெஷலாக நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்லிடுறோம். ஸோ ரொம்ப நன்றி, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே, ஜிஆர்டி ஜுவல்லர்ஸோடைய கோலம் கோலாகலம் சீசன் 6 அடுத்த வினர்கிட்ட பேச போகிறோம். வாங்க போய் பேசலாம். ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம். ஓகே, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து வரீங்க? நீலாவதி, திட்டையிலேருந்து வரேன். தஞ்சாவூர் தான். தஞ்சாவூர் திட்டையிலேருந்து வரீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. சரி, ஓகே. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நான் இப்போ வீட்டில் தான் இருக்கேன், பசங்களை பார்த்துட்டு. ஓகே, குடும்பம், அதாவது ஹோம் மேக்கராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவங்கள்ட்ட நம்ம ஜிஆர்டியை பற்றி நம்ம கேட்கலான்ட்டு இருக்கிறோம். ஸோ நீங்கள் ஜிஆர்டியில் எவ்வளோ இயர் கஸ்டமராக இருக்கீங்க? 10 இயர்ஸாக இருக்கேன். கல்யாணம் ஆனதுலேருந்து இங்கே தான் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ மேரேஜுக்கு ஆனதுலேருந்து இங்கே தான் எடுத்துகிட்டு இருக்கீங்க. சரி, ஓகே. மற்ற கடைங்களோட கம்பேர் பண்ணும்பொழுது ஜிஆர்டி உங்களுக்கு என்ன ஸ்பெஷலாக தெரியுது இங்கே உங்களுக்கு? எனக்கு நகை வருஷம் இயரில் எப்படியாவது ஒரு நகை எடுத்துக்கிட்டே இருப்பேன். அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லக்கு மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும், சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, நகை நிறைய சேரும் அப்படின்னீங்க. இப்போ அட்சய திருதி வேறு வருது, அதுக்கு எதுவும் பிளான் பண்ணிட்டீங்களா? பாப்பாவுக்கு மோதிரம் எடுக்கணும். பாப்பாவுக்கு மட்டும் மோதிரம் எடுக்கிறீங்க? அண்ணன் பாவம்ல. இப்போ பாப்பாவுக்கு தான் ஃபங்க்ஷன், காதுகுத்துற ஃபங்க்ஷன் இருக்குது, அதனால் அவளுக்கு தான் எடுக்கிறோம். சரி, ஓகே. இந்த போட்டி பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்? யார் வந்து இதில் கலந்துக்கிட்டாங்க? இதில் வந்து நான் தான் கலந்துக்கிட்டேன். பக்கத்து வீட்டு அக்கா தான் யதார்த்தமாக சொன்னாங்க. சடன்லி போட்ட ப்ரிப்பரேஷன் தான் கோலம். நானும் அத்தையும் சேர்ந்து போட்டோம். ஓகே, நீங்களும் அத்தையும் சேர்ந்து போட்டீங்க. என்ன மாதிரி கான்செப்டில் நீங்கள் இந்த கோலம் போட்டிங்க? நான் கோலம் போடும்போது கான்செப்டில் இருக்க மாட்டேன். நான் வேறு ஒரு கோலத்தை பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் திடீர்னு சொல்லும்போது ரங்கோலி சேர்த்துக்கிட்டோம். ஓகே, ரங்கோலி பண்ணீங்க. ஓகே, சரி. இந்த காம்படிஷனை வின் பண்ணது உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா? புதுசாக இருக்குது. நான் இதோட 2nd டைம் வின் பண்ணுறேன் கோலத்தில். ஒரு தாட்டி சென்னையில் இது பண்ணியிருக்கேன், இது 2வது டைம். ஓகே, வாழ்த்துக்கள். தொடர்ந்து 3வது முறையும் வந்து அடுத்த சீசன்லேயே வின் பண்ணுறதுக்கு நாங்கள் விஷ் பண்ணிக்கிறோம். ரொம்ப நன்றி அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் சீசன் 6, அதாவது கோலம் கோலாகலம் சீசன் 6 வின்னர்கிட்ட நம்ம பேச போகிறோம். வணக்கம், எங்கேருந்து வரீங்க? உங்கள் பேர் என்ன? என்னோடய பேர் வினோதினி. நான் வந்து குளிச்சப்பட்டுலேருந்து வரேன். இதில் வந்து போட்டியில் வந்து எங்கள் அம்மா தான் கலந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு வந்து இதில் வின் பண்ணுவோம் அப்படின்றது அவங்களுக்கே தெரியாது. ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் அவங்க கால் பண்ணாங்க, இந்த மாதிரி ஜிஆர்டிலேருந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களே எக்ஸைட்டடாக தான் இருந்தாங்க. ஆச்சரியமாக இருந்துச்சு. டக்குன்னு கால் பண்ணோடனே ப்ரைஸா எங்களுக்கா, இது எப்பயோ போட்டதுக்கு இப்போ வந்து ப்ரைஸ்க்கு கூப்பிட்றாங்களே அப்படின்ட்டு நாங்களே கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் இருந்தோம். இப்போ வந்தோம். இது ரொம்ப நாளாக
இல்லை சொல்லுங்கள். இது ரொம்ப நாளாக இந்த மாதிரி ப்ரைஸ்லாம் கொடுத்துக்கிட்டு ஜிஆர்டி வந்து இவ்வளவு ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுது. சரி ஓகே சொல்லுங்கள், நீங்கள் கோலம் இப்போ போட்டுறீங்கல்ல, ஸோ என்ன தீமில் போட்டிங்க? இது யார் வந்து கம்பைன் பண்ணி போட்டிங்க? நீங்கள் மட்டும் போட்டிங்களா இல்லை அம்மாவும் சேர்ந்து போட்டாங்க? இல்லை இது ஃபுல்லாக அம்மா மட்டும்தான் போட்டாங்க. இதோட எஃபர்ட் ஃபுல்லாகவே அம்மா மட்டும்தான். நாங்கள் எந்த ஹெல்ப்புமே பண்ணவே இல்லை. அவங்க காலையில் எழுந்திரிச்சு அவங்களா போட்டது தான். அவங்களே எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க எனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இதில் ஒரு பங்கு இருக்குது, என்னன்னு சொல்லுங்கள். கோலப்பொடி நீங்கள் தான் எடுத்து வந்து கொடுத்தீங்கன்னு சொன்னாங்க அம்மா. அம்பெல்லாம் நாங்கள் எதுவும் கொடுக்கல, எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. சரி ஓகே. நான் சரி அப்போ கூட நீங்கள் உங்களுக்கு இவ்வளோ இன்டர்வியூ கொடுக்குறீங்களேன்னு உங்களுக்கு காப்பாற்றி விட பார்த்தேன். சரி அடுத்த வருஷம் என்ன பண்ணுங்கள், சீசன் 6ல் அடுத்த 7ல் வந்து நீங்களே போட சொல்லி அம்மாவை நாங்கள் இப்போவே இது மூலமாக வந்து நான் சொல்லிக்கிறோம். ரொம்ப நன்றியாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ சார். ஜுவல்லர்ஸுடையும் கோலம் கோலாகலம் சீசன் 6 உடைய அடுத்த வின்னர் சகுந்தர நாயகி அவங்கள்ட்ட தான் நம்ம பேச போகிறோம். வணக்கம் மேம். வணக்கம் சார். ஸோ எங்கேருந்து வரீங்க? உங்கள் பேர்? நான் வாலமர்கோட்டைன்னு மாரியம்மன் கோயில் பக்கத்தில் வடூர் இதில் இருக்கேன். ஓகே, உங்கள் பேர்? என் பேர் சவுந்தர நாயகி. ஓகே, ஃபஸ்ட்டு நான் படிக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு யோசிச்சு படிச்சுட்டு இருந்தேன். ஸோ கரெக்டாக சொன்னேன் நினைக்கிறேன். பேர் கரெக்டாக தானே சொன்னேன்? ஓகே சார், சவுந்தர நாயகி. சவுந்தர நாயகியா? இதில் ஓகே சரி ஓகே, நான் தான் தப்பாக சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. ஓகே, உங்களை பற்றி விஷயங்கள் நிறைய சொல்லிட்டீங்க. நீங்கள் ஜிஆர்டிஸில் எவ்வளோ ஏதாவது கஸ்டமராக இருக்கீங்க? 7 இயர்ஸாக வாங்கிட்டு இருக்கேன் சார். 7 இயர்ஸாக வாங்கிட்டு இருக்கேன். ஓகே, நீங்கள் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் நிறைய ஷாப் இருக்குது. ஸோ ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் எந்த வகையில் எல்லாருடைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? அண்ட் நீங்கள் வாங்கின நகையில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நகைனா எது? ரீசெண்டாக ஹஸ்பண்டுக்கு ஒரு இது எடுத்தோம், அது பிடிச்சிருக்கு. எல்லாமே ஓரளவு அதிகமாக வெள்ளி இங்கே வந்து வாங்குவோம். ரொம்ப பர்ச்சேஸ் பண்ணுறது அதிகமாக வெள்ளி. இப்போ ரீசெண்டாக தான் கோல்டு அதிகமாக இங்கே பண்ணுறோம். ஓகே, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நீங்கள் வரைஞ்சது அழகாக வரைஞ்சிருக்கீங்க. ஸோ மயில் உட்காந்துருக்க மாதிரி இது யார் வரைஞ்சாங்க? ஆக்சுவலி நான் தான் சார், நான் தான் போட்டேன். ஓகே, அண்ணன் எதுவும் ஹெல்ப் பண்ணலையா? இல்லை, தம்பி என்னோட. ஓகே, தம்பி அவங்க பேர்? சரவணகுமார். அவங்களும் இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. சீட்டும் அதிகமாக போட்டுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. சரி, ரொம்ப நன்றி மேம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நெக்ஸ்ட் சீசனில் வின்னர் ஆகிறது நாங்கள் விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ மேம். ஓகே, நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸுடைய கோலம் கோலாகலம் சீசன் 6 அடுத்த வின்னரை தான் நம்ம பேச போகிறோம். வணக்கம் மேம். வணக்கம் சார். இது பக்கத்தில் வச்சுக்கோங்க. வணக்கம் சார். ஓகே, உமா மகேஸ்வரி மேம் எங்கேருந்து வரீங்க? நான் தஞ்சாவூர் நாகை பைபாஸ் சாரநாத் நகர்லேருந்து வர்றேன். சரிம்மா, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஓகே, யோகா கிளாஸ் எடுப்பேன், யோகா டீச்சர். ஸோ யோகா டீச்சர் அப்படின்னு இருக்காங்க. பல பேர் வந்து காலையில் எந்தூஸாக இருக்கிறதுக்கான ஒரு முக்கிய புள்ளியாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். சரி சொல்லுங்கள், நீங்கள் இந்த கோலமில் பார்ட்டிசிபேட் பண்ணது, இந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணது எந்த மாதிரி உங்களுக்கு ஃபீலாக இருக்குது? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாள் தான் என் பையன் வந்து சொன்னான், நாளைக்கு ஜிஆர்டிலேருந்து வந்து கோலப்போட்டி நடத்துகிறாங்க அப்படின்னதும் ஒரு ஐடியா இல்லை, திடீர்னு கேட்டதுனால நானும் போட ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 3 hours ஆயிடுச்சு போட்டு முடிக்கிறதுக்கு. நான் ஒரு ஆளாக இருந்து போட்டேன். இருந்தாலும் நல்லா போட்டிருந்தேன். எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ப்ரைஸ் கிடைக்குதோ இல்லையோ அது அடுத்த விஷயம். பெண்களுக்கே உரிய ஒரு ஒரு இதுனாக்கா அது கோலப்போட்டி தான். அதை வந்து ஜிஆர்டி பண்ணுறாங்கன்னாக்கா அவங்க வந்து வெறும் நகை வியாபாரம் மட்டும் பண்ணாமல், ஒரு லாப நோக்கில் பண்ணாமல், வியாபாரம் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால சர்வீஸ் ஓரியன்டாகவும் எஜுகேஷனுக்கும் இப்போ ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. வேலை வாய்ப்பெல்லாம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் செய்யணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். வருஷம் இதேமாரி கோலப்போட்டி நடத்தி எங்களெல்லாம் ஊக்குவிக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் இயரும் வந்து கோலப்போட்டி நடக்கும். அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் இயர் வந்து என்ன பண்ணுறீங்க, சார் உங்கள் பையன் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு ஹெல்ப்பு கூப்பிட்டுக்கிறீங்க. ஓகேவா? 3 மணி நேரங்கிறது 30 நிமிஷத்தில் போட்டு முடிக்கிறீங்க. ஸோ ரொம்ப நன்றி மேம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.